பலா பழபிள்ள ஏண்டி தூக்கம் வந்துருச்சா? ஆ ஏப்பா சாமி சாமி பிள்ளை என்னடி என் பிள்ளை மை போட்டுட்டு தூங்குறானாடி? ஏன் சாமி பலா இங்கே பாருறா, அம்மா பாருறா தம்பி, அம்மா தெரியும் பாரு, இங்கே பாரு தம்பி. சரி அம்மா போகிறேன். பார்க்க மாட்டியா அம்மாவை? அம்மா பார்க்க மாட்டியாடி? அம்மா போகிறேன்னோன்னு பார்ப்பியா? இவன் சமத்து பிள்ளைங்க. இவன் வந்து மேக்ஸிமம் வந்து கத்த மாட்டான். எப்போ கத்துவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டையை உடச்சி நம்ம உதுத்து போடுறதுக்குள்ளே அவன் படாத பாடுபடுத்திடுவாங்க. அது வரை கத்தவே மாட்டான். இப்போ கூட பாருங்கள், லைட்டாக வாழை ஆடிட்டு உட்காந்துருக்கான். தம்பி பலா பலா பிள்ளைக்கு கண்ணு முழிக்க முடியல, அவனால் பேச முடியல, ஆனால் வாழை மட்டும் ஆடுறான். தங்க பிள்ளை டேய் இங்கே வர்றா, அம்மாட்ட பேச மாட்டியா சாமி? ஆ சரிப்பா நீ நீட்டி படுத்துக்க சாமி. சரி நல்லா நீட்டி படுத்துக்க. கால் நீட்டி படுத்துக்க. அப்பா வந்தோடனே ஏஞ்சிக்கலாம். அப்பா வந்தோடனே ஏன் சாமி எல்லோரும் கதவுக்கிட்ட வெயிட் பண்ணுறாங்க, நீ மட்டும் இங்கே படுத்திருக்க. இவன் இந்த மாதிரி படுத்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா மணிக்குஞ்சு தாங்க. மணிக்குஞ்சுக்கும் இவனுக்கும் எப்போவுமே சண்டை வந்துடும். 2 பேரும் ஒன்றாவே நாங்கள் விட மாட்டோம். 2 பேரும் தனித்தனி தான். பாலா எப்போவுமே எங்கள் கூடயே இருப்பான். நைட்டு தூங்கும் போது கூட பார்த்திங்கன்னா எங்கள் கூடயே தான் இருப்பான். அவனுடைய இடம் இது தான் அவர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டார் எங்கள் ஹஸ்பண்டு. ஏன்னா அவன் சேஃப்டியாக இருக்கணும்னு. ஆல்ரெடி 2 பேருக்கு பயங்கரமாக சண்டை வந்து உடம்பெல்லாம் காயுங்க. பிள்ளைக்கு 3 நாள் காய்ச்சல். அதுலேருந்து அவனுடைய ஆக்டிவிட்டி டோட்டலாகவே வந்து ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிடுவான், தூங்குவான், இங்கே தான் உட்காந்துருப்பான். மணிக்குஞ்சன் இல்லை, அவன் ரூமில் தான் இருக்கான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் புள்ள கீழே இறங்குவான். அது வரைக்கும் இறங்கவே மாட்டான். அவனுடைய சுபாவமே அப்படி ஆயிடுச்சுங்க. எங்களுக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அவங்க 2 பேருக்கும் சுத்தமாகவே செட் ஆக மாட்டேதுங்க. ஒரு வித பயத்துலேயே இருக்கான் பாலா. அவன் இல்லாதப்ப ஜாலியாக இருக்கான், நல்லா விளையாடுறா பண்ணுறான். ஆனால் அவனை பார்த்துட்டான் அப்படின்னா அவன் பயங்கரமாக பயப்படுறான். நான் அந்த 2 பேரும் ஒன்றா சந்திக்கும் போது அவங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இந்த ஒரே காரணத்தினால தான் அவங்களுக்குலாம் நாங்கள் நகை வெட்டி விட்டுருக்கோம். ஏன்னா அவங்க காயப்பட்டு அவங்க வந்து உடம்பு வந்து முடியாமல் போகிறதுக்கு நகை வெட்டி விடுறது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது எங்களுடைய கருத்து, டாக்டருடைய கருத்துங்க. ஏன்னா அவங்க வெளியில் போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை. உள்ளே இருக்கும் போது சேஃபாக இருந்தாங்கன்னா போதும். அப்படின்னு குட்டி பஞ்சு பலவாடி நீனு. ஏப்பா சாமி சரிப்பா சரி சாமி தங்கண்டி